எந்த விதமான அருகதையும் கிடையாது. சீமான் அவர்கள் எங்களை விமர்சிப்பதற்கு அவருக்கு அந்த தகுதியே இல்லை. வேற தகுதி எங்களுக்கு சீமான் ஒரு பொருட்டல்ல, அவ்வளவுதான். அது ஒரு சாதாரண ஒரு கொசு. ஒரு தகுதி இப்ப ஐயா சொல்றாருல, ஒரு தகுதின்னு சொல்றாருல. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதிக்கு சீமான் தகுதி இல்லைன்றீங்க, சரிங்களா? எந்த அருகதையும் இல்லை, தகுதி இல்லை, எல்லாரும் சொல்றீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு தகுதி இல்லை, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா பயம் உங்களுக்கு. ஏன் சீமானை விமர்சனம் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு பயம். எங்க சீமானை விமர்சனம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். உதயநிதியா அண்ணாமலை பணம் வாங்கிட்டாரு சார். ஒரு விஷயம் புரிஞ்சு, அண்ணாமலை பணம் வாங்கிட்டாரு. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இதே எடப்பாடியார் என்ன சொன்னாரு, நான் விவசாயி தான், நான் வேட்டியை மடிச்சு கட்டு அருவாள் எடுத்தேன்னா அப்படின்னு நிப்பாட்டினாரா இல்லையா? அப்ப அவர் எடுக்கிற அருவா தான் வெட்டும், அதுக்கப்புறம் மத்தவன் எடுக்கிற அருவா வெட்டாதா? இறுதி நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திமுக வேலை போயிட்டாரு. ஆமா, அது பி டீம்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கா திமுக பி டீமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக ஆயிடுச்சு. கடைசி நிலவரம் அதுதான். நான் தான் சொல்லிட்டேனே, சீமானை என்கிட்ட கேட்டு பதில் வாங்க வேண்டான்னு. அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எல்லாமே வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியல் பேசலாம் பாத்தீங்களா நீங்க? இந்த மண்ணுக்கு நாங்கெல்லாம் அப்புறம் என்ன சிறைக்கிறதுக்கு அவருக்கும்? அவர் தான் மண்ணுக்கு இருக்காரு, மற்றவங்க எல்லாம் இங்க சிறைக்கிறதுக்கு உட்காந்து. திராவிடம் தமிழ் ரெண்டும் ஒண்ணுதான்யா, புரியாத வாயில மண்ணியா. திராவிடமும் தமிழும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில் மண்ணு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகோரா ஜெய்சங்கர் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அணிஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு காமாட்சி நாயுடு ஐயாவோட தோன்றலான்னு இருக்கேன். எல்லாரும் திரு உதயநிதி அவர்கள் மீது விமர்சனம் வச்சுட்டாங்க. அவர் பேசின அந்த இரட்டையத்துக்கு நேற்று தினம் கூட செந்தமிழ் சீமானும் ஒரு மேடையில பேசிட்டாரு. உங்க தகப்பன் தாய் அந்தஸ்துல உள்ள எடப்பாடியாரை பார்த்து படுத்துருவாரு முட்டி போட்டுருவாரு அப்படின்லாம் சொல்றீங்களே, உங்களுடைய தாத்தா என்ன பண்ணாரு? பேரறிஞர் அண்ணா பெருந்தகை உங்க முன்னாள் முதல்வர்களை போல ஒரு 10-15 ஆண்டுகள் இந்த தமிழ்நாடு ஆண்டு இருந்தாருன்னு சொன்னோம்னா தமிழ்நாடே ஒரு புரட்டி போட்டிருப்பாரு, ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கும், ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க தாத்தா மட்டும் என்ன முட்டை போட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. அவரும் பறிச்சாரு தானே அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? எந்த விதமான அருகதையும் கிடையாது. சீமான் அவர்கள் எங்களை விமர்சிப்பதற்கு அவருக்கு அந்த தகுதியே இல்லை. வேற தகுதி இல்லையா? தகுதி இல்லை. அவர் பேசக்கூடிய இரட்டை அர்த்தம், அது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லி மேற்கோள் காட்டுறாரு. இங்க பாரு கலைஞர் எப்படி அந்த பொறுப்பு, இங்க பாரு, அந்த எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதி இல்லை. நாங்களும் அவரை விமர்சனம் செய்வதை தவிர்த்து வருகின்றோம். நீங்க பாருங்க, எங்கேயாவது நாங்க சீமானை எதையாவது திட்டுறோமா பேசுறோமான்னு பாருங்க. ஆகையினால எங்களுக்கு சீமான் ஒரு பொருட்டல்ல, அவ்வளவுதான். அது ஒரு சாதாரண ஒரு கொசு, அவ்வளவுதான். முன்னாடி எங்களுக்கும் சீமானுக்கு தான் போட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப திடீர்னு மாத்திட்டீங்க. அவருடைய நிலை மாறும்போது நாங்கள் எங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்கின்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணு. ஐயா சொன்னாரு, எங்க பார்வையில சீமான் ஒரு கொசு, அவரெல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல, அவர் அங்க பாய்காட் தான் பண்ண போறோம் அப்படின்றாரு. சீமான் இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் சீமான் அவர்கள் சொல்றதுல நான் ஒரு உடன்படுறேன், ரொம்ப உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமையை ஒரு தடவை பண்ணலாம் விமர்சனம், அது கடந்து போயிடணும். திரும்ப அதையே சொல்றது பாத்தீங்கன்னா முட்டி போட்டீங்க, தவழ்ந்தீங்க, ரொம்ப பாதம் தாங்கிய பழது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? நம்ம பேசணும்னா எவ்வளவு பேசலாம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு வரம்பு இருக்கு சார். யாரை விமர்சனம் பண்றதுன்னு ஒரு அரசியல்ல நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் உங்களுக்கும் தான் இருக்கு. நீங்க யாரை விமர்சனம் பண்றது ஒரு தகுதி. இப்ப ஐயா சொல்றாருல, ஒரு தகுதின்னு சொல்றாருல. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதிக்கு சீமான் தகுதி இல்லைன்றீங்க, சரிங்களா? எந்த அருகதையும் இல்லை, தகுதி இல்லை, எல்லாரும் சொல்றீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம பேசலாமா?
நம்ம வந்து இப்போ உதயநிதி இல்ல பொதுவா நான் சொன்னேன், இப்ப நீங்க ஒரு பொறுப்பு வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து மேம்படணும், கண்ணியம் வரணும். சரிங்களா? உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து உங்களோட செயல்ல வந்து பாத்தீங்கன்னா மதிக்கிற அளவுக்கு நடக்கும். நீங்க அமைச்சர் பொறுப்புல இருக்கிறீங்க, நாளைக்கு முதலமைச்சர்லாம் வர போறீங்க. அப்போ போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை வந்து யாரும் விமர்சனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு அப்படியே சொல்லலாம். நீங்க ஒரு முறை சொன்னீங்கன்னா சரி, மீண்டும் மீண்டும் அவர் வந்து என்ன முட்டி போட்டாரு தவழ்ந்தாரு சொல்லி இரட்டை அர்த்தத்துல பேசுறதுன்னா இவங்களுடைய வம்ச வழியை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய சூழல் வருது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் கூட இவ்வளவு கண்ணிய குறைவா பேசுறது நான் பார்த்தது இல்லை. கலைஞர் வேணா கூட நீங்க இரட்டை அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடந்த காலத்தெல்லாம் நீங்க பின்னோக்கி பார்க்கலாம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரையும் கொச்சையாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பச்சையாவோ கூட வந்து நம்ம பேசல. இரட்டை மீனிங்லாம் அவருக்கு வந்து இன்னும் சொல்லமா வரவே வராது, தெரியவும் தெரியாது யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆனா உதயநிதி பொறுத்த வரைக்கும் மாத்திக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க மேலே கடுமையான வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் முட்டி போட்டார் தவழ்ந்தாரா, நீங்க முட்டி போட்டதெல்லாம் பேச ஆரம்பிச்சா ஐயா தாங்குவாரா? சரிங்களா? யார்கிட்ட முட்டி போட்டீங்களா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா உதயநிதிய ஐயா தாங்குவாரான்னு கேக்குறேன் நான். சரிங்களா? ஐயாவுக்கும் தெரியும் எங்கெல்லாம் முட்டி போட்டாரு அப்படின்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா தான் வந்து சீமான் அவர் விமர்சனம் பண்றாரு. ஒரு தகுதி ஒரு வரம்பு இருக்கு தம்பி, நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ பேச முடியாது, ஒரு வரம்பு இருக்கு. அப்போ கேட்டா வந்து அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா வந்து காலத்துல தான் அவர் எடுத்து பேசுறாரு. அதுதான் நான் சொன்னது உண்மை தானே. அண்ணாதுரை மிகப்பெரிய அறிஞர். சரிங்களா? அவர் வந்து அவர் வந்து அவர் கொடுப்பன இல்லை, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இருந்தாரு, அதுக்குள்ள வந்து இறந்து போயிட்டாரு. சரிங்களா? சொல்றேன், அவருக்கு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா விமர்சனங்கள் வந்து நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா பயம் உங்களுக்கு. ஏன் சீமான விமர்சனம் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு பயம். எங்க சீமான விமர்சனம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் உதயநிதி. இதெல்லாம் இங்க இந்த காரணம் இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுது. பயம் பயம் சார். நான் அப்படிதான் சொல்லுவேன். சீமானை வந்து விமர்சனம் பண்ணி தகுதின்னு சொல்றாரு இல்லையா? தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு என்ன பெரிய தகுதி, இவங்க எல்லாம் அப்படியே இவங்க அதெல்லாம் தப்பு. தகுதி எல்லாம் கிடையாது இங்க யாருக்கும். இங்க எல்லாம் மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருக்கு. உதயநிதிக்கு ஒரு திறமை இருக்கலாம், வந்து சீமானுக்கு ஒரு திறமை இருக்கலாம். இங்க எல்லாருமே மனிதர்கள் தான். தகுதினா என்ன? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா? அப்படி கிடையாது. உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் திரும்ப சொல்றேன் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து எடப்பாடி வந்து ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம், எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து விமர்சனம் பண்ண முடியுமா? அதுதான் சொல்ல வர்றாரு. வந்து பேசுறாரு சார், பிரச்சாரம் பேசுறது வேற சார், விமர்சிக்கிறது கொச்சையா விமர்சனம் பண்றதுன்றது வேற இருக்குல்ல. நான் இப்ப சொல்றதேன்னு கேட்டா நீ அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, எடப்பாடி ஆட்சி சரியில்லை, நாங்க இதெல்லாம் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம், அவர் திட்டத்தெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க தவழ்ந்து வந்தீங்க முட்டி போட்டு வந்தீங்கன்னா நீங்க மட்டும் எப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன் நான். உங்களை காட்டுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டிட்டு வந்திருக்காரு, அந்த ஒரு தகுதி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? ஐயா சீமானை கண்டு உங்களுக்கு பயமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஐயா முடிச்சிருக்காங்க. மேலும் உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் மட்டும் இப்படி பேசலாமான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்ல. தகுதியை நிர்ணயம் செய்யறதுக்கு இவருக்கோ எனக்கோ அதிகாரம் கிடையாது. அவங்க தகுதி அவங்களுக்கு தான் இருக்கும். ஆகையினால அவர் பேசுறது வந்து சரியா தவறான அரசியல் காலகட்டங்கள்ல தேர்தல் நேரங்கள்ல எல்லாம் பரப்புரை பண்ணும்போது எதையாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. அது சிலதுகள் தவறாகவும் இருக்கலாம். அதனால நான் வந்து அதுதான் அவர் செஞ்சது சொன்னதுதான் கரெக்டுன்னெல்லாம் நான் வாதிடல. அதனால இப்ப ஏன் அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி எவ்வளவு பெரிய மனுஷன், அவரே வந்து என்ன சொல்றாரு, சிரிச்சா பல்லு தெரியுது, வாய் திறந்தா பல்லு தெரியுது, நீ எதுக்கு பல்ல பாக்குற, வேற எதாவது பாருன்னு கேட்டார்ல, சொன்னார்ல. நான் என்ன சொல்றேன்னா வேற என்ன தெரியுதுன்னு பாத்தியான்னு கேட்கிறாருல, அப்புறம் என்ன அர்த்தம், அவர் ரெட்ட அர்த்தத்துல பேசுறாருல. அதனால இதெல்லாம் தேர்தல் பரப்புரையில யார் பேசுவாலும் சார் ஒரு கண்ணிய குறைவா பேசக்கூடாது பேசுறாங்க. தேர்தல் நேரமா இருந்தா கூட சரி, அதெல்லாம் கடந்து கண்டிக்கிறது எந்த சர்வ கட்சியா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. அது வந்து எடப்பாடியே சொல்லியிருந்தாலும் நாம வந்து தலையில வச்சு கொண்டாட முடியாது. இல்ல எடப்பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு என்ன கடந்து போயிடலாங்கிற. ஆமா, இது என்ன ரொம்ப கேவலமா இதை விமர்சிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவானது. சீமானுக்கு ஏன் தகுதி இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, உங்களை விமர்சிக்கிறதுக்கு ஏன் சீமானுக்கு தகுதி இல்ல? சீமானுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அது பயம்ன்றதுதான். அதாவது அவர் எதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன்னா, எங்க தமிழறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரை பற்றி அவர் விமர்சிச்சதுனால நான் அந்த வார்த்தையை வைக்க வேண்டியிருந்தது. தரைக்குறைவான வார்த்தைகளால் அவர் விமர்சிச்சாரு. அதனாலதான் நான் சொல்றேனே தவிர நான் சீமான் மீது மரியாதை வைக்கல. இது யதார்த்தமா நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா,
அது சீமானா இருக்கட்டும் அல்லது வந்து உதயநிதியா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், இதுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவருக்கு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி இரட்டை அர்த்தமோ கொச்சையாலாம் அவர் பேசுனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க வேணா மேற்கோள் காட்டி சொல்லுங்க, வேணா நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான வார்த்தைகள் வந்து பிரயோகம் பண்ணது கிடையாது, சரிங்களா? ஆனால் உதயநிதியா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்டம் ரொம்ப கீழான இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி அசிங்கமா வந்து இந்த மாதிரி இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, மறைமுகமா பேசுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அது சீமான் அவர்கள் பேசணும் சொல்றேன் நான். எனக்கு ஒன்றும் அதை நம்ம எதுக்கு ஊடகங்களை நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் அது வலிமையாகுது, இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா? அது வேணாம், அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு காமாட்சி ஐயா, அது போல நேற்றைய தினம் வந்து தமிழிசை மேடம் வந்து இந்த தொகுதி மக்கள் மத்தியில வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து சில சமூக விரோதிகள் வந்து ஆபாச புகைப்படத்தெல்லாம் காமிச்சு அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழிசை மேடம் இதுல தமிழிசை மேடம் வந்து பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஆளும் வர்க்கமான திமுக தான் இது பின்னணியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல கடுமையான ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்களே. தமிழிசை மேடம் எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு வேலை இதுதானா? தமிழிசையை நாங்க ரொம்ப மதிக்கிறோம், அது எங்க வீட்டு பிள்ளை, அதை நாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். அவ்வளவுதான், கடந்து போங்க. ஆனா உங்க மேல விமர்சனம் வச்சிருக்காங்க, நீங்க வந்து அவதூறு வழக்கு போடலாமே உங்களுக்கு? அதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல அவதூறு வழக்கு போட்டா எத்தனை வழக்கு போடுறது? அதெல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது அது எங்க பொண்ணு தான், அதனால கடந்து போக வேண்டியதுதான். சரி, ஓகே. திரு ஜெய்சங்கர், எங்க பொண்ணுன்னா யார்? அந்த படத்துல நடிச்ச பொண்ணா தமிழிசை? யார்? விளக்கமா சொல்லுங்க. இல்ல விளக்கமா சொல்லல, தமிழிசை எங்க பொண்ணுன்னு சொல்றீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த படத்துல ஆபாச படத்துல வந்த பொண்ணு வந்து எங்க பொண்ணுன்னு சொல்றீங்களா? அது விளக்கமா இல்ல. இப்போ தமிழிசை எங்க பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது விளக்கமா சொல்லணும். தமிழிசை தான். அப்ப தமிழச்சி யார் பொண்ணு? தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு என்னுடைய அக்கா மக தான். சரி, மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப புரியுதுங்களா? பி டீம்ன்ற புரியுதா? திமுக பி டீம் தான் வந்து பிஜேபி, புரியுதுங்களா? கடந்து போங்க. இல்ல சார், இப்ப இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கும் பொழுது ஒரு ஆளும் கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அவதூறு வழக்கு போடலாம்ல திமுக? சார் இன்னைக்கு அரசியலே வந்து சார் இப்போ பெண்ணை வந்து இப்படி அரசியல் வந்து சார் அரசியல் வந்து சாக்கடைன்னு எப்ப சொன்னாங்களோ தெரியல, சரிங்களா? அது கிட்டத்தட்ட ஆமா சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்திய அரசியலே வந்து அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ்பூத் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா ஒருத்தர் பேசின வார்த்தை தான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அந்த ராஜ்பூத்துக்கு. ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பட்டேல் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் கொண்டாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லைன்ற. இப்ப நிதியமைச்சர் எப்படி சார் பேசுறாங்க? நிதியமைச்சர் வந்தாங்கன்னா எப்படி பேசுறாங்க? ஒரு அமைச்சர் மாதிரி பேசுறாங்க. ஒரு மாநிலம் கெடணும்னா நிதியமைச்சர் போனா அந்த மாநிலம் கெட்டு. ஆமா, இப்ப வந்து ஒரே வருத்தம் கேட்டா இங்க வந்து ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு சூறாவளி பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சுலபமா இவங்க 40 சீட் அடிச்சிருவாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு சூறாவளி பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணாங்கன்னா போதும், 40 சீட்டு. இப்ப 40 நமதே நாடும் நமதேன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க அடிச்சிருவாங்க. அப்படிதான் இவங்க பண்றாங்க. இப்ப சமீபத்துல கூட வந்தாங்க, ஒரு மீட்டிங்ல வந்து பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமோகமா தோக்கம். திருமாவளவன் பாத்தீங்கன்னா விசிகா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெற்றி முகத்துல இருக்காரு. ஏன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. விசிகால இருக்கிற நண்பர்ல சொன்னாங்க, அக்கா வந்து நிர்மலா அக்கா இன்னும் ஒரு ரவுண்ட் அடிக்காத போயிட்டாங்க சிதம்பரம் தொகுதியை, ஏன்னா வெற்றி வந்து சுலபமாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்றவங்க பேச்சோட தோரணைகள் வந்து இப்போ பொதுவா பிரச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி வந்து ஒரு கண்ணியமாவே இல்லை, மக்கள் மதிக்கிற மாதிரியே இல்லை, மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா தரப்பும் சொல்றாங்க. அது குறிப்பா பிஜேபி வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார முறையே மாத்திட்டாங்க. எல்லாம் ஒருமையில பேசுறதும் இல்லைன்னா எப்படி சார் ஜூம் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபாச படம் ஓடும்? நான் கேட்கறேன், இதை கண்டுபிடிக்க முடியாதா? அவங்ககிட்ட தானே எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட தான். இது எப்படி வந்து திமுக மேல போற போக்குல பழி போட முடியும் நீங்க? திமுகவுக்கு அப்படின்னாலும் உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல, உங்கள்ட்ட மத்திய அரசு கிட்ட கண்டுபிடிங்க. அது தப்பு இல்லை, யார் செஞ்சாலும் தப்பு தான் சார். எவ்வளவு அசிங்கமா இல்லை கேட்கறதுக்கு. திரு ஜெய்சங்கர் ஒரு வார்த்தை மேற்கோள் காட்டியிருந்தாங்க, திமுக பாஜக பிடி அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த விதமா வந்து அண்ணாமலை அவர்கள் இப்ப சமீப காலத்துல வந்து அதிமுகவை தான் பயங்கரமான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாரு. காணாமல் போயிடும் அப்படின்னு இருக்காரு. எடப்பாடியார் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அண்ணாமலை காணாம போனோம்னா நீ போலீஸ் தானே கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல ஒழுங்கா வார்த்தைகளை பேசணும், இல்லாட்டி நாங்களும் வந்து கடும் விளைவில் நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரும் மோதல் போக்குக்கு ரெடி ஆயிட்டாங்க.
இப்ப நீங்க இன்னும் நீங்க பிடின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி அது கேரக்டர் இல்ல 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 அவரு நாங்க எனக்கு தெரிஞ்சு டீமுங்கிறதெல்லாம் நான் ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க என்ன உங்க திமுக சார் அண்ணாமலை சார் அண்ணாமலை பணம் வாங்கிட்டார் சார். பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அண்ணாமலை பணம் வாங்கிட்டாரு. அண்ணாமலை பணம் வாங்கிட்டாரு. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இதே எடப்பாடியார் என்ன சொன்னாரு, நான் விவசாயி தான், நான் வேட்டியை மடிச்சு கட்டு அருவாள் எடுத்தேன்னா அப்படின்னு நிப்பாட்டினாரா இல்லையா? அப்ப அவர் எடுக்கிற அருவா தான் வெட்டும், அதுக்கப்புறம் மத்தவன் எடுக்கிற அருவா வெட்டாதா? அதனால அவர் கதிர அறுக்கிறதுக்காக சொன்னாரு. நீங்க மனுஷன் நினைச்சீங்க கத்தி எடுத்தோம்னா என்ன நீங்க? ஆமா, எப்படி வேணாலும் உதயநிதி கூட தான் வந்து படத்துல வந்து கத்தி எல்லாம் எடுத்தாரு. அருள்நிதி எடுக்கலையா? எப்படி வேணாலும். இவருடைய இன்னொரு பேரன் அருள்நிதி எடுத்தாரு. அது இல்லைன்னு சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா அருள்நிதி படம் நான் நிறைய பார்ப்பேன். வர படங்கள்லாம் வந்து முதல் நாளே பாத்துருவேன். நல்லா இருக்கும். அதுல கட்சியெல்லாம் எடுத்திருக்காரு. எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா, போற போக்குல எதை வேணாலும் பேசிட்டு போலாங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது பயம் ஜன்னி கண்டுபோச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளுக்கும் ஜன்னி கண்டு உள்ளது. இல்ல பிரச்சாரம் இன்னும் தேர்தலுக்கு 3 நாட்கள் தான் சார் இருக்கு. 2-3 நாட்கள் இருக்கு. ஆனால் ஆமா முடியுது. ஆனால் வந்து இறுதி நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா திமுக வேலை போயிட்டாரு. ஆமா, அது பி டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கா திமுக பி டீமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக ஆயிடுச்சு. கடைசி நிலவரம் அதுதான். ஏயா, அவருக்கு நேத்திக்கு ஒரு செய்தியில படிச்சேன். இந்த அவருடைய தேர்தல் செலவுக்காக 3000 கோடி வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாராம். இங்க ஒரு 4 கோடி பிடிபட்டது மாதிரி 3000 கோடி கோயம்புத்தூர் போய் இறங்குச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால இதெல்லாம் வந்து கண்ண தேர்தல் நேரங்கள்ல அதான் ஒருவேளை எவ்வளவு துல்லியமா நமக்கு தகவல் வரல. ஆனா 3000 கோடி இருக்கிறாரு. என்னைக்கு கொடுத்தா மாதிரி சொல்றாரு பாத்துங்கன்னா. ஆமா, அதெல்லாம் நாங்க செய்யாமலா இருக்கோம் சார். வேட்புமனு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்க முடியும். நீங்க வாயே திறக்கவே இல்லை. அப்பவே வந்து அப்பதான் நல்ல ரேட்டு பேசுறாங்க. ரேட்டு ஒன்னே அப்துல், அப்பதான் ரேட்டே பேசுறாங்க அவங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ரேட் பேசுறாங்க. ஒட்டுமொத்தம் முடிச்சிட்டாங்க அவரை. சரிங்களா? அவரே இப்ப 3வது இடத்துக்கு தான் போவாரு. இப்ப 40 நமதேன்றது எப்போ ஆரம்ப ஆரம்பத்துல இருந்துச்சா அந்த வசனம்? 40 நமதே நாடும் நமதே தொடர்ச்சியா இல்ல இந்தியாவை கேட்க ஸ்டாலின் அழைக்கிறேன்றது மட்டும்தான் முதல் பிரச்சாரம். இப்ப சமீபத்தில் இந்த 2 நாட்களா தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 40 நமதே நாடும் நமதேன்னு சொன்னது. அப்ப எப்படி அந்த கடைசி கேட்டா அண்ணாமலை பேசி முடிச்ச பிறகுதான் 40 நமதும் நாடும் நமதே. இல்லையா, இப்போ இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறது சீமான் அவர்களும் இப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கோவையில வேணும்ட்டு அண்ணாமலை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஈக்கான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அதே போல தூத்துக்குடியில வந்து அம்மையார் கனிமொழி அவங்க ஜெயிக்கிறதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ்ல அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சீமான் வந்து இன்னைக்கு பிரச்சார மேடையில பேசியிருக்காரு. நான் தான் சொல்லிட்டேனே, சீமானை என்கிட்ட கேட்டு பதில் வாங்க வேண்டான்னு. அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து எல்லாமே வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியல் பேசலாம் பாத்தீங்களா நீங்க வந்து அவரை இந்த மண்ணுக்கு நாங்கெல்லாம் அப்புறம் என்ன சிறைக்கிறதுக்கு அவருக்கும்? அவர் தான் மண்ணுக்கு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் இங்க சிறைக்கிறதுக்கு உட்காந்து. இந்த பாரு, 15 வருஷமா வந்து தமிழ் தேசியத்தை தூய வடிவில். ஆமா, தமிழ் தேசியத்தை நாங்க என்ன தேசியம்? நாங்க என்ன வேற தேசியமா? நாங்களும் தமிழ் தேசியம் திராவிட மாக்கடல் தான். ஏன் இவரு கூட தமிழ் தேசியம் திராவிடம் தமிழ் 2 ஒண்ணுதான்யா. புரியாத வாயில மண்ணியா. திராவிடமும் தமிழும் ஒண்ணு. இதை அறியாதவன் வாயில் மண்ணு. புரிஞ்சுக்கோ. புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலைன்னா ஏதாவது கேட்காத கண்ணா பின்னான்னு. இதுதான் உண்மை. தமிழ் வேற திராவிடம் வேற இல்ல. திராவிடத்துல அடங்குனது தமிழ், தமிழ்ல அடங்குனது பாத்தீங்களா? தமிழ் தேசியம் தமிழ் தேசியம். ஆமா, சீமானை பத்தி கேள்வி கேட்ட உடனே தமிழும் திராவிடமும் ஒன்று பிரியாதன் வாயில மண்ணு சொல்லி ஒரு அடுக்குமொழியில உண்மைதானையா? அவங்களுக்கு தெரிஞ்சதான் அடுக்குமொழி தானே உண்மையை தவிர நான் எதுவும் சொல்றது மீண்டும் நான் சொல்லிக்கிட்டேன். அப்படியாவது ஒத்துக்கிட்டீங்களே இல்ல? அப்படியாவது உங்க வாயில தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வருது இல்லையா? வர வச்சாரு இல்ல சீமான்? அதான் சீமானை தான் பாராட்டணும். உங்களை கதற வச்சுட்டாருல்ல. சரிங்களா? அதுதான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு சீமானுக்கு சொம்படிப்பாரு. ஆமா, நீ அவரை அவர்கிட்ட கேளியா? கேளு. சீமானு நான் கட்சிக்காரன்.
அவர் ஜெய்சங்கர் சீமான் கட்சி இல்லையே, அவரு பத்திரிகையாளர் கண்டிச்சு பல முறை பேசியிருக்காரு. அவர் அதுதான் பத்திரிகையாளர் நியாயம். நாம் தமிழர் கட்சிக்காரரா இருந்தா பேச முடியுமா? அவரு நியாய பார்வையில நான் பேசுறேன், நீங்க அப்படி கிடையாது. அவர் பத்திரிகையாளர் தடம் புரள்றாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி இல்ல, நான் நியாய பார்வையில பேசுறேன், நீங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா சார், அந்த காலத்துல இருந்து அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு பொண்ணை அவங்க வந்து உங்க தலைவர் வந்து கதற கற்பழிச்சாருன்னு சொன்னா கூட இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கரெக்டா தான் கற்பழிச்சாரு, புடவையெல்லாம் கரெக்டா தான் வந்து அவுத்தாரு, நல்லா ஊக்கெல்லாம் கரெக்டா தான் கழட்டினாரு, எந்த சாதாரணமும் கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவங்க இவங்க. போதுங்களா? பத்தியா, இதுதான் சீமானுடைய தொடர். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நம்மள சொம்புன்னு சொன்னா இப்படிதான் சொல்ல வேண்டியது. நம்ம அப்படி கிடையாது, நம்ம நியாயம் சொல்லுவோம். தப்புங்க இது, ஒரு பெண்ணை எப்படிங்க இந்த மாதிரி நீங்க வந்து உங்க தலைவர் அப்படி கற்பழிக்கலாம். இவங்க அப்படி கிடையாது. வம்சாவழியா கண்டிக்கிற கண்ணா, மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும் சார். மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குன்னு சொன்னது யார் சார்? மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குன்னு சொன்னது யாரு? இவரோட இவங்களோட கட்சியோட பிதாமகன் தான் சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லி மணக்குன்னாக்க ரோட்ல போட்டா இன்னொரு பொண்ணு போகும்போது கண்ணை மூடிட்டு பொண்டாட்டி அப்படி கிடையாதுங்க. அர்த்தமே அது எல்லாருக்கும் புரியும், இவருக்கு ஒன்றும் புரியாம இருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வம்சம் வழியா வந்தது. நான் தான் சொன்னல ஒரே உதாரணம். ஓகே, திரு காமாட்சி, நிறைவான கேள்வி. பிரதமர் மோடி இங்க வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது எல்லா செய்திகள்லயும் வந்து இன்னைக்கு காலையில தலையங்கமா வந்திருக்கிறது வந்து திமுக காங்கிரஸ் வந்து தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு. கச்சத்தீவை தாராவாத்தது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டைரக்டாவே ஒரு தேச துரோகிகள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இவர் 10 ஆண்டு காலமா என்ன புடுங்கிட்டு இருந்தாரு, ஏன் அதை புடுங்கலாம்ல? அதுக்கு முன்னதாக 10 ஆண்டுகள் நம்ம என்ன செஞ்சோம்? நாங்க தான் கொடுத்துட்டோம். இப்ப இவர் ஆட்சிக்கு வந்து இங்க பாரு, ஏன் துரோகின்னு சொல்றதுன்னா எனக்கு எப்படி வருது? இப்ப இவர் 10 ஆண்டு காலம் இவர் ஆட்சியில் இருந்தாருல, இவரு ஃபுல் மெஜாரிட்டி தானே பார்லிமெண்ட்ல, இவர் அதை புடுங்கி இருக்கலாம்ல, திரும்ப ஏன் புடுங்க மாட்டாரு? அதெல்லாம் அக்கறைங்கிறது தேர்தல் நேரத்துல வரையா, அதுக்கப்புறம் போய் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லுவாங்க கச்சத்தீவை மீட்போம் மீட்போம். நாங்க கச்சத்தீவு மீட்போம் நாங்க சொல்லல. ஒவ்வொரு தேர்தலையும் வேற மாறிச்சு. கச்சத்தீவுங்கிறது வந்து அது சில காரணங்களால் அன்றைய காலகட்டத்துல கொடுக்கப்பட்டது. ஆனா அது அந்த சரத்து நம்ம இதுல சேர்க்கப்பட்ட சரத்துக்களை இப்போ அவங்க பண்ண விடல, அதை கடைபிடிக்கல. அதுக்கு நம்ம போராடணும். அது போராடுறது ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒன்றிய அரசு கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் இடத்த கொடுத்து அமெரிக்கா சைனாவுடைய கப்பலை கொண்டு வந்து போர்க்கப்பலை அங்க நிப்பாட்டிக்கிட்டான். அதனால இவன் வாயை திறக்கல. இங்க வாயை திறக்காம அங்க போய் என்ன பண்ண, ஒரு 5-6 கிலோமீட்டர் அவன் உள்ள வந்துட்டான். உள்ள வந்து ரோட போட்டு வீடை கட்டி குடி வச்சுட்டு ராணுவ தளங்களை பூரா அமைச்சிட்டு போயிட்டான். ஆனா இந்த ஆளு வாய்களையே பேசுறான். சும்மா கண்ணு, அதாவது இப்போ என்னை தெரிஞ்சோ தெரியாமல சொன்னாங்க வடை சுடுறாரு வாயிலேன்னு. உண்மையிலேயே அவர் அதைத்தான் செய்வாரு என்னவோ தெரியல. நல்லா இருக்கட்டும், நாட்டுடைய பிரதமர் சொல்றாரு போதை மாநிலமா தமிழகம் இருக்கு, அதை ஒழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்களுக்கு அடிப்படையிலேயே வந்து ஒரு பிரதமருக்குள்ள மரியாதையை தரலாரு. அவர் ஒரு பிரதமருக்குள்ள சார் சென்னையில வராரு சார், அவர் வந்து ரோட் ஷோ நடத்துறாரு சார். எவ்வளவு இவர் அசிங்கப்படுத்துறான்னு தெரியுங்களா? ஒரு 10 பசங்களை ரெடி பண்ணி அனுப்பி ஒரு பிரதமர் கூட பார்க்காம சாக்கோபாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கேலி கிண்டல் பண்ணி இப்படியா பண்றது பிரதமரை? நாங்களா எல்லாம் இவங்க செட்டப் தான், வேற என்ன தெரியும். சரி, அது கூட பரவாயில்லைங்க. ஏதோ வந்தாரு ஒரு 2 மாசத்துல 8 முறை வந்தாரு. ஒரு பரிதாபம் பண்ணமா இல்லையா பாக்குறதுக்கு? சரி, விட்டுட்டு போட்டோம், ரோட் ஷோ தான் நடத்திட்டு போட்டோம்னு சொல்லாம அதுக்கு போய் வந்து மறைமுகமா கோர்ட்டுக்கு போறது, அதை போறது, எல்லா தடையும் பாவம் பிரச்சாரமே பண்றது இல்லைங்க. தேர்தல் அதை விட ஒண்ணு சார், அவ்வளவு போலீஸையும் 2 மாதம் பிரதமர் வந்து பார்த்தோம்னா நீங்க தலைகீழ தண்ணி குடிக்க 8 முறை வந்து பிரதமர் 8 முறை. ஆனா ஒரே முறை ராகுல் காந்தி அவரை வச்சு ஒரே ஒரு ஸ்வீட் 1/2 கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காட்டி மோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த தூக்கத்துல எழுந்துக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இனி தமிழ்நாடு பக்கம் போறதா வேணாமா அந்த மாதிரி ஆதரவா இல்லைங்க. இல்ல ஒரு பிரதமருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலன்ற நான் பிரதமர் அசிங்கப்படுத்துறாங்கன்ற நான் ரோட் ஷோ நடத்துறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பசங்க ரெடி பண்ணி இந்த யூடிசிங் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு பிரதமர். சரிங்களா? ஒரு பிரதமர் போட்டங்க. கோயம்புத்தூர்ல என்னங்க உங்க பிரச்சனை? ராகுல் காந்திக்கு அங்க காங்கிரஸ் கிடையவே கிடையாது. தெரியும் உங்களுக்கு, கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் பெல்ட்டா? கோயம்புத்தூர் கிடையாது, அது அதிமுக பெல்ட்னு சார். ஆனா நீங்க கேட்டா ராகுல் காந்தி வர வச்சு ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஸ்வீட் ரோட கிராஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி எத்தனை முறை வந்து ஒரு பிரதமரை வந்து பாத்தீங்கன்னா இப்படியா சிறுமைப்படுத்துறது சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து காட்டி அவரை வந்து பாத்தீங்கன்னா நடுங்க வச்சு இன்னைக்கு அவர் தூங்குறவர் எழுந்துக்கவே இல்லை.
பயமா இருக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே. அண்ணாமலையை ஜனம் திட்டிட்டு இருக்கிறாங்க, அமித்ஷாவும். அவனை நம்பி நம்ம போய் சீரழிஞ்சிட்டோம். பிரம்மாண்டமான கூட்டம், சாதாரண கூட்டம் தான் கிடையாது. அந்த கூட்டம் எப்படி வந்தது இவருக்கு தான் தெரியும் அந்த ரகசியம். ஓகே சார், இப்போ இறுதியா உங்கள்கிட்ட இந்த பார்வை கேட்டுட்டேன். பிரதமர் அவர்கள் இந்த பேசிய பேச்சுகள் வந்து எல்லா செய்தி ஊடகங்களையும் செய்தி நாளிதழ்களையும் தலையங்கமா வந்திருக்கு. தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி பிரதமர் மேற்கோள் காட்டியிருக்காரு. குறிப்பா திமுக காங்கிரஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாத்தீங்க? இல்ல, என்ன கேட்டா தேச துரோகின்னு சொல்லி மோடி சொல்ல முடியாது சார். ஏன்னா இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்துட்டாரு. அடுத்தது அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா கேட்டா இன்னும் வந்து மாநிலங்களை தான் விற்கணும். இப்ப எல்லாத்தையும் வித்தாச்சு சார். நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கஜானா காலியா இருக்கு. விற்காத ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் விற்கல, மீதி எல்லாம் வித்தாச்சு. எல்ஐசி வித்தாச்சு, எல்லா பொதுத்துறை நிறுவனம் வித்தாச்சு. இப்ப பணமே கிடையாது. அடுத்த முறை வந்தாக்கா பார்த்தோன்னா வந்து ஃபைனான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி நாயுடு தான் வந்து ஃபைனான்ஸே பண்ணணும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க பாக்கெட்ல என் பாக்கெட்ல தான் கை வைக்கணும், இல்லை உலக வங்கியில கடன் வாங்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபாய் வைக்கணும், பெட்ரோல் ஒரு 300 400 ரூபாய்க்கு விட்டலாம். அப்படிதான் இனிமேல் நம்ம கிட்ட தான். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லையே, இருந்தாங்க பண்றதுக்கு. இனிமேல் இந்த மாதிரி பண முதலைகள் வந்து பார்த்து ஏதாவது ஃபைனான்ஸ் வந்து கொடுத்தாதான் வந்து ஆட்சி நிர்வாகமே நடத்த முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயா காமாட்சி ஐயா, உங்களை மாதிரியான ஒரு பணம் உழைத்த ஆட்களாலதான் இனிமே மோடி ஆட்சி வந்தோம்னா ஏதாவது இல்ல இது மாதிரி கார்பரேட்ஸ். இப்ப இந்த மாதிரி கார்பரேட்ஸ் தான் சார். இப்ப அம்பானி, அதானி, காமாட்சி நாயுடு மகிட்டு இருக்குது பணம். அப்படியே ஐயா நீங்க அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டாதான் நாடு முன்னேற. அவரு இப்பதான் ஏதோ மாங்காய் கடிச்சிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அந்த புளிப்புல ஏதோ பேசுறாரு. நீங்க எல்லா இடத்துக்கும் ரைடு போச்சு சார். கிட்ட வந்துச்சா இடி ரைடு வந்துச்சா? எல்லா இடத்துக்கும் போச்சு. ஐயா அப்படிலாம் சொல்றாரு. உங்க வீட்டுக்கு அடுத்து நான் ஒன்னும் சொல்ல தேவையில்ல. ஐயா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்றது உங்களுக்கு தெரியும். கிட்ட ஈடி போச்சா என்ன அர்த்தம்? அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாம் கோடியில தான் இருக்கேன், தெருக்கோடியில. அண்டர்ஸ்டாண்டிங் தான். உண்மை, நான் சொல்றது உண்மை. என் கோடியில வந்து பார்க்க சொல்லுங்க. தெருக்கோடியில எத்தனை பிரதமர் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கு. ஈடி ஒரு ரைடு விட்டாலே போதும். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஈடி வராது. தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மரியாதையை தான் சம்பாரிச்சு வச்சிருக்கேனே தவிர பணத்தை சம்பாதிக்கல, மனிதர்களை சம்பாரிச்சிருக்கேன். அது காணொலி பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த காணொலி பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் காமாட்சி நாயுடு என்ன சொத்து வச்சிருக்காரு. அவருடைய சொத்தே என்னுடைய மக்கள். அவ்வளவுதான். இந்த மக்கள் தான் எல்லா மக்களுமே, எல்லா நாயுடு நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் இவ்வளவு பேசுறாருல, நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலுமணியை போய் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏடிஎம் கோயம்புத்தூர்ல தெரியுமா உங்களுக்கு? நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் ஐயா வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கல, அதனால ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நாயுடு சங்கத்துல வந்து கோயம்புத்தூர்ல இருக்க நாயுடு வந்து அவங்க எல்லாம் கம்மவார் நாயுடு. ஆமா. சோ அந்த குரூப் போய் பார்த்திருக்கலாம். அதாவது நாயுடு சங்கம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட சங்கம் என்னுடைய சங்கம். அதுக்கப்புறம் தெருவுக்கு ஒரு சங்கம், கிராமத்துக்கு ஒரு சங்கம், நகருக்கு ஒரு சங்கம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பேரு தான் மாநில சங்கம், அகில இந்திய சங்கம்னு வச்சுட்டு இருக்கானுங்க. அதை பத்தி எல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்ல நாங்க நடுநிலை. நான் சொல்றது இருக்குன்னா நாயுடு சமூகத்தை சார் கோயம்புத்தூர்ல நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க நேற்று வரையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க அதுல 2 குரூப்பா பிரிஞ்சுன்னு கேட்டா, ஒரு குரூப் போய் வேலுமணியை போய் சந்திச்சு வந்து ஆதரவு சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நாயுடுக்கள் பெருவாரியா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரிக்கிறாங்கன்ற. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்ல கேட்டேன்னா, திமுகவோட பி டீமா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆயிடுச்சு. 40 நமது நாடும் நமது எதனால சொன்னாருன்னா இதுதான் காரணம். உங்களுடைய இருவரோட கருத்தை பதிலுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து எதிர்கள் செய்திகளுடன்